அனைவருக்கும் வணக்கங்க. மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன, எப்படி பூஜை செய்ய வேணும், எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறிய காணொலியை பார்க்கலாம். 12 மாதங்களில் ஏதாவது ஓரிரு நாட்கள் மட்டுமே நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்களாக வரும். ஆனால் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மாதம் 30 நாட்களுமே கடவுளை பூஜிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். தேவர்களின் மாதம் என கருதப்படும் இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் எனவும் கூறப்படுகிறது. எப்படின்னா, மனிதர்களுடைய ஒரு வருட காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு வரும். அப்படி பார்க்கையில் தை முதல் ஆடி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுடைய இரவு பொழுதாகவும் கணிக்கப்படுகிறது. வைணவம் மற்றும் சைவம் என 2 முறைப்படியுமே சிறப்புகளை உள்ளடக்கிய இம்மாதத்தில் சிவபெருமான் உலக மக்களுக்காக நடனம் புரிந்திருக்கிறார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனால் கீதை உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் பாவை நோம்பிருந்து திருமாலை மனம் முடித்திருக்கிறார். சொர்க்கவாசல் திறப்பு, அனுமன் ஜெயந்தி என எண்ணற்ற சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் இந்த மார்கழி மாதம். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு எழுந்து பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே எழுந்து வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டுட்டு, சாணம் இருந்தால் பிள்ளையார் பிடித்து வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலைவாசலில் 2 விளக்குகள் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறைக்குள்ளே போய் விளக்கேற்றி பூஜை செய்யணும். பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பாவை, திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி போன்ற நிறைய பதிகங்கள் இருக்குது. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பதிகங்களை நம்ம படிக்கலாம். அப்படி படிக்க முடியாதவங்க ஃபோனில் ப்ளே பண்ணி கேட்கலாம். தேவர்களுடைய வைகரை பொழுதாக கருதக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணி நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். இதுல எந்த ஐயமும் நம்மளுக்கு வேண்டாம். மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடானது வருடம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டிற்கு நிகரானது என நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் இம்மாதத்தை தவற விடாமல் பயன்படுத்தி இறையொருளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம். இக்காணொலியை உங்களிடம் பகிர்ந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முருகனுக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். முருகாச்சரணம்.